மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உளுந்து போண்டா தான் செய்ய போகிறோம். உளுந்து போண்டாக்கு நான் 200 கிராம் உளுந்து எடுத்து 1 மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 கிலோ போடுறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது மாவு வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும். மிக்சிலையும் வரும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுக்கணும். ரொம்ப இலக்கமாக ஆகிடுச்சுன்னா எண்ணெய் குடிச்சிடும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு வந்து நைஸாக நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். உளுந்து போண்டாக்கு ரொம்ப பொடியாக வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து மாவோடு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் கலந்துங்க. எனக்கு வந்து உளுந்து மாவு வந்து கெட்டியாகவே இருக்குது, அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கல. நல்லா மாவு நம்ம கலக்கிறதுல தான் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மாவு அடிச்சுக்கிட்டா போண்டா வந்து நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக நல்லா எழும்பும். பாருங்கள், மாவு வந்து நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ போண்டா செஞ்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போண்டா போட்டுக்கலாம். நான் வந்து சோடா உப்பு போடல போண்டாக்கு, வெறும் உளுந்து நான் கரெக்டாக அரைச்சதுனால சோடா உப்பு வந்து நான் போடல. இப்போ நம்ம போண்டா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இருக்கும்போது எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் போண்டா. பாருங்கள், போண்டா வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வரணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். போடும் போதே பாருங்கள் எப்படி நல்லா சவுண்டு வருது. அந்த மாதிரி இருந்தால் தான் வெளியே வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா மெதுவாக இருக்கும். பாருங்கள், எல்லா மாவும் வந்து நான் போண்டா செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா மொறுன்னு இருப்பாருங்க போண்டா. உளுந்துனாவே எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி அடிக்கடிக்கு உளுந்து வடை, உளுந்து போண்டா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உளுந்து போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.